அன்பார்ந்த ஆன்மீக சகோதர சகோதரிகளுக்கு டிவைன் ஹீலர்ஜியின் அன்பு வணக்கம். இன்றைய காணொளி மகா சிவராத்திரி. நாளை ஒரு சாதாரண நாள் அல்ல, அது ஒரு மகா சிவராத்திரி நாள். இது ஒரு திருநாள் மட்டுமல்ல, இது ஒரு ஆன்ம விழிப்புணர்வு இரவு, இது ஒரு கர்ம சுத்திகரிப்பு இரவு, இது ஒரு சிவத்துடன் இணையும் ஒரு புனித நேரம். இந்த இரவு முழுவதும் பிரபஞ்சத்தின் ஒரு விசேஷ அதிர்வு பரவுகிறது என்று ஆகமங்கள் கூறுகின்றன. அந்த அதிர்வு யாரை தேடுகிறது தெரியுமா? சிவனை நினைக்கும் மனதை, சிவனை தியானிக்கும் உள்ளத்தை, ஓம் நமச்சிவாய என்று சொல்லும் நாவை. சிவ ஆதியையும் அந்தமும் இல்லாத பரம்பொருள். அவர் உருவமற்றவர், ஆனால் லிங்க வடிவில் வெளிப்படுகிறார். அவர் அமைதியின் உருவம், ஆனால் உலகத்தை இயக்கும் ஒரு மகா சக்தி. மகா சிவராத்திரி ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் பெறுகிறது? புராணங்கள் கூறுவது என்னவென்றால், இந்த இரவில் சிவன் தன்னுடைய ஜோதிலிங்கமாக வெளிப்பட்டார். இந்த இரவின் தெய்வீக சக்திகள் எல்லாம் சிவனின் சங்கமிக்கின்றது. இந்த இரவில் சிவன் அருள் எளிதாக கிடைக்கிறது. சிவ பூர்ணிமா என்று கூறுகிறது. ஒரு இலை, ஒரு துளி நீர், ஒரு முறை ஓம் நமச்சிவாயா, இதுவே போதும் சிவன் கருணை பெற. இன்று நாம் என்ன செய்ய போகிறோம்? விரதம் இருக்கப் போகிறோமா? ஜபம் செய்ய போகிறோமா? இரவு முழுதும் விழித்திருந்து சிவனை தியானிக்கப் போகிறோமா? இருள் அதிகமான நேரத்தில் தான் ஒளி தேவை. இரவு அதிகமான நேரத்தில் தான் ஞானம் உதிக்கும். மகா சிவராத்திரி உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையாக மாறலாம். பாவங்கள் கரையும் நாள், மனக்குழப்பம் அகலும் நாள், ஆன்மீக பிறப்பு ஏற்படும் நாள். இந்த காணொளியில் மகா சிவராத்திரி என்றால் என்ன, எப்படி பூஜை செய்ய வேண்டும், என்ன பலன்கள், எல்லாவற்றையும் ஆழமாக பார்க்க இருக்கிறோம். அமைதியாக இருந்து மனதில் சிவனை இணையுங்கள். இந்த காணொளி முழுவதும் ஒரு தியான அனுபவமாக இருக்கட்டும். ஓம் நமச்சிவாயா. மகா சிவராத்திரி என்றால் என்ன? மகா சிவராத்திரி என்பது சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மிகப்பெரிய இரவு. இது வருடத்தில் ஒரு முறை வரும் மிகப்பெரிய சிவராத்திரி. தமிழ் மாதம் மாசி மாதத்தில் கிருஷ்ணபட்ச சதுர்த்தி திதியில் வருகிறது. இந்த இரவு முழுவதும் நாம் விழித்திருந்து சிவனை தியானித்து மிகப்பெரிய புண்ணியத்தை பெறலாம். இந்த நாளில் சிவதத்துவம் பூமியில் அதிகமாக வெளிப்படுகிறது என்று சாஸ்திரங்கள் மூலமாக நம்பப்படுகிறது. சிவனும் சக்தியும் இணைந்த இரவாக கருதப்படுகிறது. இந்த இரவு அறிவு விழிப்பு ஏற்படும் இரவு என்று சொல்லப்படுகிறது. மன இருள் அகன்று ஞான ஒளி பெறும் இரவு, பாவ நிவர்த்தி தரும் திருநாள், கர்மா சுத்தியாகும் இரவு என்று ஆகமங்கள் கூறுகிறது. மகா சிவராத்திரியின் புராண முக்கியத்துவம் அப்படின்னு பார்த்தோம்னா, பார்வதி அம்மன் சிவனை திருமணம் செய்த நாள் என்று வரலாறு சொல்கிறது. தேவர்கள் சிவனை பூஜித்த நாள் என்று கூறப்படுகிறது. லிங்கோத்வான் நிகழ்ந்த இரவு அப்படின்னு சொல்லப்படுது. சிவன் பிரம்மா விஷ்ணுவுக்கு ஜோதிலிங்கமாக தோன்றிய நாள் என்று சொல்லப்படுகிறது. தபசு செய்தவர்களுக்கு அருள் கிட்டிய நாள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. உலக பாதுகாப்பு நடந்த நாள் என்று சொல்லப்படுகிறது. ஆதியும் அந்தமும் இல்லாத தத்துவம் வெளிப்பட்ட நாள் என்று சொல்லப்படுகிறது. சிவராத்திரி பூஜை எப்படி செய்ய வேண்டும்? காலை முதல் விரதம் தொடங்கலாம். உப்பில்லாத அல்லது பழம் மட்டும் உண்ணலாம். ஒரு நாள் முழுதும் ஓம் நமச்சிவாய என்ற ஜபத்தை ஜபிக்கலாம். நமச்சிவாய என்பது பஞ்சபூத தத்துவம். நா என்பது நிலம், மா என்பது நீர், சி என்பது நெருப்பு, வா என்பது காற்று, யா என்பது ஆகாயம். எனவே நமச்சிவாய என்பது பஞ்சபூத தத்துவமாக இருக்கிறது. இந்த மகா சிவராத்திரி அன்று மாலை சுத்தமாக குளித்து பூஜைக்கு தயாராக வேண்டும். வீட்டில் சிவலிங்கம் இருந்தால் அபிஷேகம் செய்யலாம். பால், தயிர், தேன், நெய், பஞ்சாமிர்தம் கொண்டு அபிஷேகம் செய்யலாம். விபூதி மற்றும் சந்தனம் அணிவிக்கலாம். வில்வ இலைகள் மிகவும் அவசியம். சிவமந்திரம், ருத்ரபாராயணம் செய்யலாம். அன்றைய தியான முறை என்று பார்த்தால்,
முழு இரவும் விழித்திருந்து சிவனை தியானிக்கலாம். லிங்கத்திற்கு முன் தீபம் ஏற்றி வைத்திருக்கலாம். சிவபுராணம் அல்லது சிவ துதிகள் கேட்கலாம். தியானத்தின் நெற்றிக்கண் மத்தியில் கவனம் செலுத்தலாம். அமைதியாக ஓம் உச்சரிப்பு செய்யலாம். குடும்பத்துடன் சேர்ந்து பூஜை செய்தால் பலன் அதிகம். கோவிலுக்கு சென்று இரவு அர்த்தஜாம பூஜையில் கலந்து கொள்ளலாம். இன்னும் சிவாலய தரிசனம் இந்த நாளில் கோடி புண்ணியத்தை தரும். இந்த மகா சிவராத்திரியில் நாம் சிவனை துதிக்கிறோம். திருவாசகத்தில் சிவபுராணத்தை படிக்கிறது சாலச் சிறந்தது. சிவபுராணத்தில் ஒரு 8 பகுதியாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. நமச்சிவாயம் வாழ்க அப்படின்னு ஆரம்பித்து ஈசன் அடி போற்றி அப்படின்னு 2, கண்ணுதலால் தன்கருணை கண்காட்ட வந்தேதின்னு 3, மெய்யே உன் பொன்னருளை அப்படின்னு 4, கறந்தபால் கண்ணனோடு நெய் கலந்தார் போல 5, ஞாயிற்கடையாய் கிடந்த அடியேனுக்கு 6, ஈர்த்த மெஞ்ஞானத்தால் என்பது 7, வேற்று விகார விடங்குடம்பில் உட்கிடப்ப 8. இவைகளை தனித்தனியாக பாராயணம் செய்து தொடர்ந்து படிக்கலாம். இந்த சிவபுராணத்தை நாம் தொடர்ந்து பாராயணம் செய்து படிக்கும் பொழுது மிக அற்புதமான பலன்கள் கிடைக்கும். இதில் ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பகுதி அப்படின்னு சொன்னால், கண்ணுதலால் தன்கருணை கண்காட்ட வந்தியெய்தி எண்ணுதற்கெட்டா எழிலார் கடலிறைஞ்சி மின் நிறைந்து மண் நிறைந்து மிக்காய் விளக்கொழியாய் என் இறந்த எல்லை இலாதானே நின் பெரும் சீர் பொல்லா வினையேனும் புகழுமார் ஒன்றிணையேன் புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் தேவராய் கணங்களாய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திரைத்தே நிம்பெருமான் அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்கவாசகர் பாடின பகுதி மிக மிக முக்கியமான பகுதி. இதை நாம் நூற்றுக்கணக்கான முறை ஆயிரக்கணக்கான முறை பாடும் பொழுது நம்முடைய அந்த கர்மா வினைகள் கரைகிறது அப்படின்னு சொல்லிட்டு வேதங்களில் சொல்லப்படுது. ஏன்னா மாணிக்கவாசகர் இப்படிப்பட்ட வாசகங்களை சொல்லி தான் அந்த இறைவன் கூட இணைந்ததாகவே வேதங்கள் சொல்லுது. நாம் மனிதராக பிறந்தோம், தேவராக பிறந்தோம், கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் நான் பிறந்து செத்து பிறந்திருக்கிறேன். இந்த பிறப்பெல்லாம் எனக்கு என்னத்துக்கு கூட கலக்கணும் அப்படின்றதுக்காக தான் மாணிக்க வாசகர் தன்னுடைய ஆற்றோன்னா ஒரு பெரிய தன்னை ஒரு நாயாய் நினைத்து ஒரு தாய் சிவனை ஒரு தாயாக நினைத்து பாடிய இந்த சிவபுராணம் உலகத்தில் சிறந்தது. இந்த சிவபுராணம் பாடுறதுனால நம்மளுடைய வாழ்க்கையில் எந்த பிரச்சனை இருந்தாலும் சால்வ் ஆகும். அது நிறைய பேருனுடைய வாழ்க்கையில் அது மாற்றம் செஞ்சுருக்கு. அப்படின்னா அந்த சிவபுராணம் படிக்கிறதுனால என்ன நன்மைகள் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம கடந்த கர்ம பாவங்கள் நிச்சயமாக குறையுது. ஏன்னா இது ஒரு 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 மனிதன் தப்பு செஞ்சுட்டு அதை பாவ மன்னிப்பு கேட்கும்போது எப்படி அவனுடைய தப்பு மன்னிக்கப்படுது இறைவனுடைய சந்நிதியில். அதனால் இந்த சிவபுராணம் படிக்கும் பொழுது தன்னுடைய கர்ம வினைகள் கரையுது அப்படின்னு சொல்லப்படுது. மன அமைதி கட்டாயம் கிடைக்கும். ஆன்மீக முன்னேற்றம் ஏற்படும். குடும்ப பிரச்சனைகளில் குடும்பத்தில் ஒரு குழந்தையின்மை அல்லது திருமணம் ஆகாமல் இருக்கிறது, பண வரவு குறையிறது, உடம்பு சரியில்லாத இருக்கிறது, இந்த பிரச்சனைகளெல்லாம் 100% சரியாகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அது அனுபவமாக நிறைய பேர் தங்களுடைய வாழ்க்கையில் பார்த்துருக்குறாங்க. உடல் நலம் மேம்படும், திருமண தடைகள் நீங்கு, நல்ல நம்பிக்கை வரும், தொழில் வளர்ச்சி, அருள் கிட்டும், பயம் மற்றும் மன அழுத்தம் குறையும், 3ஆம் கண் சக்தி இதில் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இறுதியில் சிவோகம் என்ற ஆன்ம ஞான நிலை அடைய இது உதவுகிறது அப்படின்னு சொல்லப்படுது. இது ஒரு மகா சக்தி வாய்ந்த ஒரு மகா மந்திரம் இந்த சிவபுராணம். இறுதியாக நாம் சொல்கிறோம், மகா சிவராத்திரி என்பது ஒரு நாள் மட்டுமல்ல, இது ஒரு நினைவூட்டல். நாம் யார், எதற்காக பிறந்தோம், எங்கே செல்லப்போகிறோம், சிவா என்ன சொல்லுகிறார் தெரியுமா? அகம் பிரம்மாஸ்மி, நீயே அந்த பரம்பொருள் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த இரவு முழுவதும் நாம் தியானம் செய்து உடலை விழித்திருக்க செய்து உள்ளுணர்வுகளை விழித்தெழ செய்வதற்காக இந்த அற்புதமான நாள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஒரு துளி பால் அபிஷேகம் செய்தால் அது சிவனுக்கு தேவையில்லை. உங்கள் மனதின் தூய்மைக்காக ஒரு வில்வ இலை வைத்தால் அது சிவனுக்கு அலங்காரம் அல்ல,
உங்கள் கர்ம சுமையை இறக்கக்கூடிய ஒரு வழி. இந்த இரவு நீங்கள் செய்யும் ஜபம், நீங்கள் சொல்வது ஓம் நமச்சிவாயம், நீங்கள் சிந்திக்கும் நல்ல எண்ணம், இவையெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் அடுத்த ஒரு வருடத்திற்கு ஆழமாக தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். கோபத்தை விட்டுவிடுங்கள், பழிவாங்கும் எண்ணத்தை விட்டுவிடுங்கள், பயம் பதட்டம் அனைத்தையும் சிவனிடம் ஒப்படையுங்கள். இந்த மகா சிவராத்திரியின் ஒரு முடிவு எடுத்துக்கொள்ளுங்கள். நான் தினமும் குறைந்தது 5 நிமிடம் அல்லது 10 நிமிடமாவது சிவனை தியானிப்பேன் என்று. அந்த ஒரு முடிவு உங்கள் வாழ்க்கையை முழுதும் மாற்றக்கூடியதாக இருக்கும் என்று கூறி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்வோம். சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினுமில்லை, அவனோடு ஒப்பார் இங்கு யாருமில்லை. புவனம் கடந்து பொன்னொழி மின்னும் தவனச்சடைமுடி தாமரையோனி. ஓம் நமச்சிவாய்.